உயிர் தமிழுக்கு ஆதம் பாவா இயக்கத்தில் அமீர், சாந்தினி இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிற இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். டேய், நான் என்ன உன்ன மாதிரி டேபிளுக்கு கீழே காலில் விழுந்து பதவிக்கு வந்தவன் நினச்சியா? மக்களை களத்தில் நின்று ஜெயிச்சு வந்தவன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம். சமகால அரசியலில் நடந்துகிட்டு இருக்க கூத்துக்கள் எல்லாமே ஒரு மாதிரி காமெடியா ட்ரீட் பண்ணி இந்த படத்தில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சியோட முக்கியமான தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில் நடக்கக்கூடிய கூத்துக்கள், இறந்து போனவங்களோட சமாதியில போயிட்டு தியானம் பண்றது, அந்த இடத்துல இருந்துகிட்டு இது ஒரு தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறது, ஆன்ம அரசியல், ஆன்மீக அரசியல், அந்த மாதிரியான அலைப்பறைகளை கிளப்புறது, இடைத்தேர்தல் வந்தா நடக்கக்கூடிய கூத்துக்கள், இந்த மாதிரி சமகால அரசியல் இருக்க விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் காமெடியா ட்ரீட் பண்ணி இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அமீர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வராரு. எம்ஜிஆரோட தீவிர பக்தனா இருக்காரு. நான்லாம் சீமானு வச்சுக்கவேன், தலைவர் எம்ஜிஆர் பாணியில இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாம பண்ணிவிடுவேன். கேபிள் டிவி வச்சு நடத்திக்கிட்டு லோக்கல்ல இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கோட இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணை பார்த்ததும் லவ் வந்துருது. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவரும் அரசியல் இறங்குறாரு. அந்த கட்சியோட எதிர்கட்சியில போயிட்டு சேர்றாரு. அதை தொடர்ந்து அவரோட காதலையும் அரசியலையும் நடக்கக்கூடிய காமெடி கலாட்டாவான கூத்துக்கள் தான் இந்த உயிர் தமிழ் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நமக்கு பெருசா இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் அப்படின்னா அது இயக்குனர் அமீர் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து இந்த கேரக்டருக்குள்ள எந்த அளவுக்கு சூட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பக்காவா சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் தான். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் கிடையாது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அந்த மோட்ல இருக்கக்கூடிய ஒரு சிவகார்த்திகேயன் பண்ணா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு படம். அந்த அளவுக்கு கேலி, கிண்டல், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லந்து பண்றது, இந்த மாதிரி நிறைய அலைப்பறைகள் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் லவ் பண்றேன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது, ரொமான்ஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படியான ஒரு கேரக்டரை டைரக்டர் அமீர் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சென்சிபிளான டைரக்டர், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய சோசியல் இஷ்யூஸ்க்கெல்லாம் குரல் கொடுத்து அவருக்கு சொசைட்டில ஒரு நல்ல இமேஜுமே இருக்கு. அப்படியான ஒருத்தர் இந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இயக்குனர் அமீர் அவர்கள் இறங்கி அடிச்சிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி அவரை யோகி, வடசென்னை மாதிரியான படங்கள்ல ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் எல்லாம் பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல பக்கா கலாட்டாவான ஒரு கேரக்டர், அதை ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தான் எனக்கு தெரியாது, எம்ஜிஆர் பாண்டினா ஊருக்கே தெரியும். ஆரம்பத்துல சாதாரணமான ஒரு கேபிள் டிவி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர வர்றாரு. எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிறதுனால நிறைய மக்களுக்கு நல்லது பண்றது, ஊர் மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் காதல், அதை தொடர்ந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நடக்கும் போதும் எல்லாத்தையுமே ரொம்ப கன்வின்சிங்கா பண்ணிருக்காரு. கட்சியில சேர்றது, கட்சி தலைவர்களை கன்வின்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறது, எலெக்ஷன்ல ஜெயிச்சு கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஆளா வளர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு படியா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமீர் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் அவர்கள் கிட்ட நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நம்ம எதுக்கு இவ்வளவு இறங்கி பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம, இல்ல இந்த படம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம், இந்த கேரக்டர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம், இறங்கி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அவரோட ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு ஹியூமர் ஒன்று இருக்கும். நம்ம பிரஸ் மீட்லயோ இல்ல இன்டர்வியூஸ்லாம் அவர் பேசும்போது பார்த்திருப்போம், நிறைய நக்கல் நையாண்டியோட பேசுவாரு. அந்த ஃபிளேவர் வந்து அப்படியே இந்த படத்துக்குள்ள இறக்கி இருக்காரு. படத்துக்குள்ள இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பு மாதிரி நிறைய நடிகர்கள் இருந்தாலும் காமெடியில பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தது அமீர் அவர்கள் தான். பிரியமுள்ள என் தமிழை என் உடலில் இருந்து உயிரில் இருந்து பிரிக்க முடியாது. அதே போல ரொமான்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, அமீருக்கும் சாந்தினிக்கும் இருக்கக்கூடிய ரொமான்டிக் காட்சிகள் வந்து நிறைய இடங்களை ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி பெரும்பாலும் நக்கல், நையாண்டி, காதல், ரொமான்ஸ் அப்படின்னே போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்துல ஒரு ஃபைட் ஒன்று வருது. வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு பிரிச்சு எடுத்துட்டாரு. பயங்கரமான ஒரு ஃபைட் அது. ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது இது வடசென்னை ராஜன் கேரக்டர் கூட ஓரளவுக்கு ஒத்து போகுது. என்ன அப்படின்னா, அதுலயுமே ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேனா இருப்பாரு, எம்ஜிஆர் பக்தனா இருப்பாரு, ஊர் மக்கள் கிட்ட செல்வாக்கான ஒரு ஆளா இருப்பாரு. அதுக்கப்புறம் லவ், ரொமான்ஸ் சொல்லிட்டு அவரோட ட்ராக் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் அது ரொம்ப சீரியஸான போர்ஷனா இருக்கும். பட் அதே ஒரு கேரக்டருக்கு வந்து பயங்கர நக்கல் நையாண்டி இருந்து அவர் அரசியலுக்கு போனார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் தான் இந்த கேரக்டர் நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த படத்துல பேசப்பட்டிருக்க விஷயங்கள். இந்த படத்துல வர்ற அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த காமெடி காட்சிகள் எல்லாமே நமக்கு கடந்த 10 வருடங்கள்ல நடந்த நிறைய அரசியல் நிகழ்வுகளை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனந்த்ராஜ் அவர்கள் வந்து போன்ல பேசும்போது சொல்றாரு, நம்மளே நம்ம தலைவர் இறந்துட்டதுனால ஒன்றிய அரசோட சப்போர்ட்டால ஏதோ 4 வருஷத்தை ஆட்சியை ஓட்டிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்றாரு. அடுத்ததா ஒரு கட்சியோட முக்கியமான தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டுகள், சமாதியில போய் தியானம் பண்றது, தர்ம யுத்தம் பண்ண போறேன் சவால் விடுறது, ஆன்மீக அரசியல் இருக்கும்போது ஆன்ம அரசியல் பண்ணக்கூடாதாங்கிற டயலாக், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப நையாண்டியோட இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துல இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு போர்ஷன் ஒன்று வருது. அதுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அப்படின்னால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பட்டமா காட்டியிருந்தாங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் காசு கொடுக்கிறது, தேர்தல் ஆணையம் எங்கேயுமே பணப்பட்டுவாடா நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்கிறது, இந்த மாதிரி இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த படத்துக்குள்ள சர்காஸ்டிக்கா டீல் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஹீரோயினா பண்ணிருக்கக்கூடிய சாந்தினி, அவங்களுமே ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல ரம்யா நம்பீசனை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாங்க. அடுத்ததா என்னென்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாங்ஸ் கொஞ்சம் அவுட்டேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவுட்டேட்டட் அப்படிங்கறத விட தேவையில்லையோங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று இருக்கு அமீருக்கு, அவர் எம்ஜிஆரோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்துச்சுன்னா இந்த பாட்டு மேபி என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு கொஞ்சம் அவுட்டேட்டடா தான் இருந்துச்சு. அதே போல காமெடி நிறைய இடங்கள்ல நல்லாவே
ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு சொன்னேன்ல, பட் ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் அவுடேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல ரொமான்ஸ்ல அவங்க ரெண்டு பேருக்கான அந்த ரொமான்டிக் காட்சிகள் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும் அது ஓவர் டூ பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த இன்ட்ரோ சாங், ரொமான்டிக் சாங் ரெண்டுமே தவிர்த்து இருந்திருக்கலாம் தான் தோணுச்சு. அதே போல இந்த எம்ஜிஆர் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர், அமீர் பண்ணிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து காதலா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே ரொம்ப ஜாலியா தான் எடுத்துக்கிறாரு. ரொம்ப ஃபன்னாவும் விளையாட்டாவும் தான் அந்த விஷயங்களை பாக்குறாரு. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கட்டத்துல அந்த காதலுக்கோ அரசியலுக்கோ ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவங்க அதை சீரியஸா காட்டினாலும் நம்மளால அதை சீரியஸா எடுத்து பார்க்க முடியல. சோ அந்த காட்சிகள் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயங்களை தாண்டியும் படம் முழுக்கவே நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. கட்சி பெயர்களா இருக்கட்டும், கேரக்டரோட பெயர்களா இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய அந்த சின்ன சின்ன வசனங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு அரசியல் நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்ன இடங்களை தவிர்த்துட்டு பெரும்பாலான இடங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த உயிர் தமிழுக்கு படம் இருந்துச்சு. தன்னோட இமேஜுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்கியான கேரக்டர் எடுத்து அதை இவ்வளவு தூரம் கன்வின்சிங்கா பண்ணியிருக்கிற நடிகர் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை சொல்லிக்கலாம். அதே போல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை இவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா மாத்தி இருக்கிற இயக்குனர் ஆதம் பாவா அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் உயிர் தமிழுக்கு மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.